நம்ம என்னதான் குக்கரில் டிஃப்ரெண்ட்டாக தக்காளி சாதம், தக்காளி பிரியாணி பண்ணி சாப்பிட்டாலும், நம்ம சட்டியில் வெறும் வெங்காயம், தக்காளி போட்டு வதக்கி அதில் சாப்பாடு போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே டிஃப்ரெண்ட்டாக செம்மையாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சிம்பிள் ரெசிபி தான், பட் டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அடுப்பில் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, கடுகு சேர்த்துக்கோங்க. இதோட நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை சேர்த்தா ஸ்மெல் சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் பொடுசாக கட் பண்ண இஞ்சி, பூண்டு அப்படியே சேர்த்தா சாப்பிடும்போது நல்லா நறுக்குன்னு சாப்பிடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அதோட ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் 2, 3 அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் இந்த அளவு நல்லா வதங்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. 2 தக்காளி சேர்த்து கொஞ்சமாக உப்பு மட்டும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான். இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். சிம்லேயே வச்சு நல்லா வதக்குங்க. தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு பாருங்கள், நல்லா வதங்கி சூப்பராக வந்திருக்குது. இந்த ஸ்டேஜில் இது நம்ம மீந்து போன சாதத்தில் செஞ்சால் கூட சூப்பராக தான் இருக்கும். இல்லை ஃப்ரெஷ்ஷாக சாதம் வடித்து அதை நல்லா ஆற வச்சு போட்டு மிக்ஸ் பண்ணி டிஃபன் பாக்ஸ் ரெசிப்பியாகவும் பண்ணலாம். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். ஒரு ஆம்லேட் மட்டும் இதோடு வச்சு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும். வெறுமனே சாப்பிட கூட நல்லா தான் இருக்கும். சாதத்தை நல்லா ஆற வச்சு மேலே லைட்டாக மல்லித்தழை மட்டும் தூவிட்டு, மல்லித்தழை இருந்தால் பரவாயில்ல, இல்லாட்டியும் ஓகே தான். மல்லித்தழை தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட்டோன்னா செம்மையாக இருக்கும். அந்த இஞ்சி பூண்டு வந்து நம்ம அப்படியே பொடுசாக கட் பண்ணி போட்டுருக்குறோம். நம்ம சாப்பிடும்போது அந்த கடலைப்பருப்பு, இஞ்சி பூண்டோட டேஸ்ட்லாம் செம்மையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. ஹாவ் அ நைஸ் டே. பாருங்கள், சூப்பராக உதிரியாக எவ்வளோ அழகாக வந்திருக்குதுன்ட்டு பார்க்கும்போதே சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள்.